வணக்கம். நம்ம இந்த பதிவில் மாட விளக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த மாட விளக்கு வந்து நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரெண்டு பக்கமும் வாசல் ரெண்டு பக்கமும் மாட விளக்கு வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே விளக்கு வைப்பாங்க. டெய்லி சாயந்தரம் ஆனால் அதில் ஒரு அகல் விளக்கு ரெண்டு பக்கமும் ஏற்றி வைப்பாங்க. ரொம்ப மங்களகரமாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாட விளக்கு இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு வரும்போது நம்ம எப்படி அந்த மாட விளக்கு வைக்கலான்னும் போது இப்போ நிறைய அமேசானில் விற்கிது மாட விளக்கு வெரைட்டி. நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ப்ராக்டிக்கலாக ஒத்து வர மாதிரி மாட விளக்கு வாங்கியிருக்கேன். அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை எப்படி நம்ம இதில் ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாட விளக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாட விளக்கு இதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நிறைய வெரைட்டி இருக்குது அமேசானில். நான் வாங்கினது மட்டும் எனக்கு பிடிச்சது மட்டும் காட்டுறேன். ப்ராக்டிக்கலாக ஒத்து வர மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நம்ம ஏற்றுற மாதிரி ரெண்டு இரும்பில் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து இதில் வந்து இவங்க இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு கண்ணாடி சின்ன டம்ளர் மாதிரி கொடுத்து அதில் ஒரு மெழுகுவத்தி கேண்டிலும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த மெழுகுவத்தி கேண்டில் வச்சு ஏற்றணும்னு கூட கிடையாது. உள்ளே ஒரு சின்ன அகல் விளக்கு உள்ளே வச்சா கூட அது பாட்டுக்கு எரியும். காற்றுலையும் உங்களுக்கு அணையாது, எண்ணெயும் கீழே ஒழுகாதுங்க. இதுதான் அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் மாட விளக்கு. சரியாக ப்ராக்டிக்கலாக ஒத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இந்த வாசலில் ஃபிட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வாசல் நிலவாசல் அலங்காரம் போதே நம்ம அதுக்கு வந்து எவ்வளோ நம்ம அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளோ அலங்காரம் பண்ணணும். அந்த நிலைவாசல் வந்து நம்ம வைக்கிறோம்ல, முத வீடு கட்டும்பொழுது நிலவாசல் வைப்போம் இல்லையா, அது எவ்வளோ முக்கியமானதோ அந்த மாதிரி நிலவாசல் அலங்காரம் அவ்வளோ முக்கியமானதுங்க. சாயந்தரம் ஆனால் விளக்கேற்றுறது, ரெண்டு பக்கமும் விளக்கேற்று வைக்கிறது, பூ உருளி வைக்கிறது, வாடா மாலையை வந்து நம்ம ரெண்டு பக்கமும் சாத்தி வைக்கிறது, நிலமாலை மாதிரி சாத்தி வைக்கிறது, நடுவில் ஒரு பிள்ளையார் வைக்கிறது, மாயலை, அதே மாதிரி இந்த நெல்மணி அன்னபூரணி அப்படின்றதுக்கு நெல்மணி, இதை உங்களுக்கு பிடிச்ச உருவம் அதுக்கு ஒரு பஞ்சுத்திரி வஸ்திரம் மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதெல்லாம் நிலவாசல் அலங்காரத்துக்கு ரொம்ப முக்கியங்க. கீழே வந்து கோலம் வரையலாம், இல்லைனா பெயிண்டில் கோலம் வரலாம், இல்லைனா கோலப்பொடியிலையும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இது பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு பாருங்கள். ரெண்டு பக்கமும் நான் அதை ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ மெழுகுவத்தி தான் நான் ஏற்றி வச்சுருக்கேன். மெழுகுவத்தி வச்சுக்கும் எவ்வளோ பார்க்க அவ்வளோ ரம்மியமாக அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை மகாலட்சுமிக்கு உகந்த இந்த மாட விளக்கு. இந்த மாட விளக்கை நம்ம சாயந்தரம் இதை ஏற்றலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல நாளையும் ஏற்றலாம். அது வந்து டெய்லி ஏற்றணும்னு கூட கிடையாது. நல்ல நாட்களாக நம்ம அதை ஏற்றலாம். வாசலில் ரெண்டு பாவை விளக்கு வச்சுக்கலாம். துளசி மாட விளக்கு வைக்கலாம். ரெண்டு வாசலில் பக்கம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு உருளியில் நம்ம பூவையும் போட்டுக்கிட்டு அதுலேயும் ஒரு விளக்கு வச்சு செம்போ பித்தளையோ இதை வச்சு மேலே காற்று புகாமல் இருக்குது. அதுக்கு ஒரு கண்ணாடி ஒரு கவர் மாதிரி வச்சு அது பாட்டுக்கு இருக்கும். பார்க்கவே எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். மகாலட்சுமி தாயாரை வரவேற்கிறதுக்கு நம்ம இப்படி தாங்க அவங்கள வரவேற்கணும். அவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்கு வருவாங்கங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த நிலவாசல் அலங்காரம் வந்து அவ்வளோ அருமையாக நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம தாயார். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி ப்ராக்டிக்கலாக ஒத்து வருதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் நம்ம வைக்கும்போது இதில் வந்து சின்ன அகல் விளக்கு நம்ம வச்சுக்கலாம். கண்ணாடி சொன்னால நான் பார்த்து காட்டினால அந்த கண்ணாடி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து காற்றுல அணையவும் அணையாது. என்ன இருந்தாலும் உள்ளே இந்த கண்ணாடிக்குள்ளேயே ஒழிக்கிறோம். நம்ம வெளியும் வராது. நம்ம அப்பப்போ எடுத்து அதை நம்ம கழுவிக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் மாட விளக்குங்க. இதை நம்ம டிசைன் நம்ம வந்து இதில் ஐடியா தகுந்த மாதிரி கூட பண்ணலாம். கோலங்கள் போட்டு கூட ரெண்டு பக்கம் ரெண்டு மாட விளக்கு இதே இந்த சுவத்தில் வந்து ஒரு நடுவில் கோலத்தை போட்டு ரெண்டு பக்கம் அந்த மாட விளக்கை வச்சா அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை நம்ம அம்மன் ஸ்டிக்கர் ஒட்டி கூட நம்ம இந்த மாட விளக்கை வைக்கலாம். இன்னும் நம்ம நிலவாசலுக்கு மேலேயும் வைக்கலாம். நான் வந்து வாஸ்து பிரகாரம் அந்த நிலவாசலுக்கு ரெண்டு சைட்லேயும் சென்டரில் வர மாதிரி பார்த்து வச்சுருக்கேங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அந்த உங்களுடைய வாசல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த நிலவாசல் நம்ம வைக்கும்போது இதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா. அதே மாதிரி நம்ம கோலங்கள் சொன்னல கோலங்கள் போடும்பொழுதும் நம்ம செவுத்தில் நம்ம வைக்கலாம். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி கோலம் போட்டு செவுத்தில் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் இதை பிடிச்சிருந்தா நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய மாடல் இருக்குது. எனக்கு பிடிச்ச மாடல் தான் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அதாவது மாட விளக்கு அப்படின்னு போட்டாலே வந்துடும். தமிழில் டைப் பண்ணாலே வந்துடும். இங்கிலீஷில் டைப் பண்ண கூட கிடையாது. தமிழில் டைப் பண்ணாலே அழகாக எவ்வளோ வெரைட்டிக்கெல்லாம் வந்துடும். ஆனால் ரேட்டும் ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு 500ரூவாக்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப கிராண்டாக போனால் தான் காசு. நான் அதெல்லாம் சிம்பிளாக தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது ரொம்ப எவ்வளோ சிம்பிளாக இது வந்து 300ரூவா தான் நான் வாங்கினது. அதெல்லாம் அவ்வளோ சிம்பிளாக வச்சு எவ்வளோ பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். அது இந்த மாதிரி வச்சு வைங்க. பௌர்ணமி நாளில் வைக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. மாயலை வந்து ஃப்ரெஷ்ஷாக வைக்கலாம். நீங்கள் மாயலை வந்து காஞ்சி போனாலும் அதுக்கு பவர் இருக்குங்க. அதனால் காஞ்ச இலை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த உருவம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த நெல்மணி நடுவில் வந்து பிள்ளையாரோ இல்லைன்னா பெருமாளோ எந்த மகாலட்சுமி தாயாரோ யாரை வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நெல்மணி வந்து அன்னபூரணிக்கு காண்டி இதை வச்சுருக்கிறது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாஸ்து பிரகாரம் மாட விளக்கு ரொம்ப முக்கியங்க. இப்போ விளக்கில் நான் மாடல் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி செவத்தில் விளக்கு கோலம் போட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி நம்ம வாங்கினதை இப்படி அடிச்சிடலாங்க. அவன் கொடுத்துற நான் ஆணியில் அடிக்கலை. நான் வந்து ஒயிட் கலர் ஸ்டிக்கர் ஒன்று மாதிரி வச்சுருந்தேன். அதை வச்சு தான் நான் ஒட்டியிருக்கேன். அதை கூட ஓட்டை போட அழகாக நிற்கும். ஏன்னா லைட் வெயிட் தான் இது. அதனால தான் இதை சூஸ் பண்ணேன். லைட் வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி கண்ணாடியும் அந்த லைட் வெயிட்டு தான். உள்ளே நம்ம அகல் விளக்கு நம்ம ஏற்றிக்கலாம், மெழுகுவர்த்தியும் ஏற்றிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ரேட்டும் கம்மி. அருமையாக இருக்குல்லங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க, ஏற்றுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பார்க்கும்போதும் பேசும்போதும் நமக்கு நல்லதே நடக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுங்க.